ரேவதி வந்துட்டு ஃபோன் பேசி முடிச்ச உடனே அவங்க பாட்டுக்கும் கிளம்பி போயிடுறாங்க. பின்னாடி இருந்த தங்கராஜ கவனிக்கவே இல்லை. ஆனா தங்கராஜ் வந்துட்டு இவ பேசிக்கிட்டு இருக்கிறது அவங்க அன்னை மலர் கூட தான். ஆனா இப்போ நம்ம கிட்ட பொய் சொல்லுவா கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்கிறாரு. அடுத்த நாள் வந்துட்டு என்ன அப்படி ரகசியம் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வேகமாக வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. அவங்க வீட்டுக்கு அடுத்த நாள் காலையில் கிளம்பி போன உடனே என்ன மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லாமல் கொல்லாமல் வந்திருக்கீங்களேன்னு. இல்லை அத்தை, உடம்புக்கு முடியலன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் மாப்பிள்ள சொன்னது? உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் இந்த விஷயத்த நாங்கள் உங்ககிட்ட சொல்லலை. இவருக்கு கொலஸ்ட்ராலும் அது இப்போ இதுவும் கூடிருச்சு, சர்க்கரையும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கூடி இருக்கனால ஒரே தான் பயந்துட்டோம் மாப்பிள்ள. இவருக்கு என்னாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அதுதான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனாலும் அங்கேயும் கொஞ்சம் கூடி ரொம்பவே கூடி இருக்கிறதா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் அதான் நாங்கள் கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறமா வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அதுவும் எங்கள் எல்லாரும் இருக்கிறாளுங்க. ஆனால் மலர் கூட பரவாயில்ல மாப்பிள்ள, கோயிலுக்கு போய் இவர் பேரில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அங்கே தங்கராஜுக்கு சந்தேகம் வருது. அப்படின்னா மலர் கண்டிப்பாக அந்த வேலையை பார்த்துருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் தங்கராஜுக்கு சந்தேகம் வருது. ஏற்கனவேவும் தம்பிக்கு கல்யாணம்னு சொல்லியிருந்த மலர் ஏதாவது அங்கே போயிருப்பாளோ அப்படின்னு சந்தேகம் வந்த தங்கராஜ் மலர்கிட்ட கேட்குறாங்க. காஃபி போட்டு வரட்டான்னு கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏமா மலர், உன் தம்பிக்கு கல்யாணம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, கல்யாணம் வைக்கிறதா இல்லை லேட் ஆகுமா? எதுவுமே இன்னும் சொல்லவே இல்லை, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் மலரவே பிடிச்சிடுறாரு. மலருக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாமல் அது வந்துங்கண்ணா, அம்மாவுக்கு இப்போ கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதனால் அங்கே எல்லா வேலையும் சுரேஷ் தான் பார்த்துட்ருக்கான், அங்கே என் தம்பி தான் பார்த்துட்ருக்கான். அதனால தான் அவனுக்கு கொஞ்சம் அம்மா உடம்பு சரியான உடனே பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு திக்கி திணறி விஷயத்த சொல்லி முடிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே தங்கராஜுக்கு முழுசாக சந்தேகம் வந்துருச்சு. அப்போதான் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத விஷயத்த நீ வீட்டில் ஏன் யாருக்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. அதை கேட்டு அழகுமதி இருந்துக்கிட்டு அவங்க சொல்லலான்னு தான் இருந்தாங்க, ஆனால் அதுக்குள்ளேயும் தான் இவங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு நீங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டீங்கல்ல, அந்த நேரத்தில் எப்படி சொல்லலான்னு தான் விட்டுட்டாங்கன்னு சொன்ன உடனே மலரோட அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாதது அதுக்கு நாள் தான் தெரிய வந்திருக்கு இல்லையா அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. ஆமாங்கண்ணே அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. உடனேவும் அப்போ நீ நிஜமாலுமே உங்கள் மாமாவுக்காக வேண்டிக்கிட்டு தான் கோயிலுக்கு போயிருந்தியா, இல்லை உங்கள் அம்மாவை பார்க்கறதுக்காக போயிருந்தியான்னு கேட்குறாங்க. உடனே மலர் வந்து திருன்னு முழிக்கிறாங்க. என்னடா இது பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்டாரேன்னு. இதில் என்ன சந்தேகம், அவங்க கோயிலுக்கு தான் போயிருந்தாங்கன்னு மதி சொல்கிறாங்க. அதுக்கு ராஜலட்சுமி சொல்கிறாங்க, யாருக்கிட்ட கேள்வி கேட்குறாங்களோ அவங்க பதில் சொன்னால் போதும், தேவையில்லாமல் மற்றவங்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லைன்னு சொல்கிறாங்க. உடனேவும் மலர் இருந்துக்கிட்டு ஆமாம் அத்தை, நான் கோயிலுக்கு தான் போயிருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே நிஜமாவாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்குறாரு. அது வந்து அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. ஏங்க எதுக்கு இப்படி பயப்படுறீங்க, தைரியமாக சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே இல்லை மதி, அவர் எதையுமே விசாரிக்காமல் வந்து இப்படி கேட்க மாட்டார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவர் கண்டிப்பாக விசாரிச்சுட்டு தான் வந்திருப்பாரு அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் மலர் வந்துட்டு உண்மையை நம்ம சொல்லாமல் விட்டுட்டோன்னா தங்கராஜனை கண்டிப்பாக கேட்டு சொல்லிடுவார், அதனால் நம்ம உண்மையை சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு அது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க, அப்படியே போய் அம்மாவை பார்த்துட்டு கோயிலுக்கும் போயிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீ கோயிலுக்கு போகிறது மாமாவுக்காக இல்லை, உங்கள் அம்மாவை பார்க்க போயிட்ட, அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு போயிட்டு வந்திருக்க, அப்படிதானம்மா அப்படின்னு தங்கராஜ் கேட்ட உடனே ராஜலட்சுமிக்கு கோவம் வந்து, ஏ மலரு, நீயும் இந்த மதியோட சேர்ந்துக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கத்துறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, எதுங்க ஆகாத வேலை, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போனது அது உங்களுக்கு சாதாரணமான விஷயமா? ஏன்
இப்போ இவருக்கு கூட தான் உடம்புக்கு முடியலன்னு சொல்லி வீட்டில் உள்ள இத்தனை பேர் கிளம்பி போனீங்கல்ல, அப்போ அவங்க அம்மாவுக்குன்னு உடம்பு சரியில்லைன்னா அவங்க தம்பியோட சேர்த்து இவங்களும் இருக்கிறாங்க, 2 பேரும் தானே போய் பார்க்கணும். ஆனால் இவங்க பார்த்துட்டு வர்றதுக்கு கூட நீங்கள் பர்மிஷன் கொடுத்து தான் போய் பார்த்துட்டு வரணுங்கிற அளவுக்கு வச்சிருக்கிறீங்க. அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாதப்ப பார்க்க போனதுல என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னு மதி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே ராகவனுக்கு கோவம் வந்து, எனக்காக யாரும் கோவிலுக்கெல்லாம் போக வேண்டாம், நான் என்ன கோவிலுக்கு போங்கன்னு சொன்னனா? தேவையில்லாம கோவிலுக்கு போனேன் அங்கே போனேன்னு சொல்லிக்கிட்டு ஒழுங்கா அவங்க வீட்டோட இருங்க, இனிமேலும் கண்ட இடத்துக்கு போயிட்டுலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மதி விடுறதா இல்லை. உடனே மலர் இருந்துக்கிட்டு, மாமா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியல, பக்கத்தில் இருந்து தான் என்னால் பார்த்துக்க முடியல, ஆனால் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு கூட எனக்கு அனுமதி இல்லையா மாமா? பாவம் மாமா அவங்க, நான் பார்த்த உடனே தான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போது எங்களையெல்லாம் பார்த்தா உனக்கு பாவமாக தெரியல, எங்களுக்காகலாம் பசிக்கும் செய்யும்னு நீ எதுவும் சமைக்கலை, அவளை வந்து சமைக்க விட்டுருந்த, அதுதான் நேற்று நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பயங்கரமான கோவம் வந்து உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அம்மா போதும் நிறுத்துமா, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கிற நீ? இங்கே பாருமா, நீ ரொம்ப ஓவராக தான் போகிற, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னமோ அவ்வளோ கொடுமைப்படுத்துகிற இவங்கள அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கராஜ் இருந்துக்கிட்டு, என்ன பேசிக்கிட்டு இருக்கிற அப்பா அம்மா கிட்ட, மரியாதை இல்லாமல் பேசுவியா அப்படின்னு தங்கராஜ் சத்தம் போடுறாரு. உடனேவும் ஸ்ருதி இருந்துக்கிட்டு, இதில் நீங்கள் தலையிடாதீங்க, முதல்ல எங்கள் வீட்டு பிரச்சனையை நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் வந்ததுக்கு அப்புறம்தான் பிரச்சனையை ஊதி பெருசாக்குறீங்க, இங்கே பாருமா அப்படின்னு சொன்ன உடனே, ஏய் மாப்பிள்ளை முன்னாடி எப்படி பேசணும்னு தெரியாது உனக்கு அப்படின்னு ராகவன் கத்துறாரு. பா முதல்ல அவரை ஒழுங்கா பேச சொல்லுங்க, அப்புறம் என்ன சொல்லுவீங்களா? நான் பேசுனதுல எந்த தப்பும் கிடையாது, அவர் இங்க வராம இருந்திருந்தா நம்ம குடும்பத்துல பிரச்சனையே வராதுப்பா. இப்போ 2 நாளா நம்ம சந்தோஷமா தானே இருக்கிறோம், அவர் வந்த உடனே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. உங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்கல அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க பிடிக்கலன்னு போய் ஒதுங்கிக்கோங்க, அதை விட்டுட்டு ஏன் அப்பா அம்மாவையும் சேர்த்து கெடுத்துட்டு இருக்கீங்க? என் அண்ணன் எங்க போனாங்க? அவங்க அம்மாவை தானே பார்க்க போனாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே மதிக்கு ரொம்ப சந்தோஷம், தனக்காக நம்ம 2 பேருக்காகவும் இந்த வீட்டில் ஒரு பொண்ணு பேசுகிறாளேன்னு. அப்போ தான் ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, ஏய் ஸ்ருதி நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உன்னையும் சேர்த்து இவளுக்கு கெடுத்து வச்சிருக்காளுகளா அப்படின்னு சொல்கிறாங்க. மா யாரும் சொல்லி கொடுத்தெல்லாம் நான் பேச கிடையாது, என் மனசில் இருக்கிறத நான் பேசுகிறேன். இங்கே பாருமா, நீ அவங்களா இருக்கவும் இப்படி சொல்கிற இல்லை, உன் பொண்ணுனா நான் இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போகிறேன்னு வச்சுக்கோ, கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னு நினச்சிக்கோ, போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் என்னை இந்த மாதிரி உனக்கும் அப்பாவுக்கும் யாருக்கோ உடம்புக்கு முடியல, ரொம்ப முடியலன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து இந்த மாதிரியே இந்த வீட்டில் இருக்கிற மாதிரியும் அந்த வீட்டில் எனக்கு ஒரு மாமியா மாமனார் இப்படி ஒருத்தர் அமைஞ்சிருந்தா நான் வந்து உங்களை பார்க்கணுன்னு எவ்வளோ ஏக்கத்தோடு இருப்பேன். என் அப்பா அம்மாவை பார்க்கவே முடியலேன்னு நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருப்பேன். யோசிச்சு பாருங்கம்மா, உங்கள் பொண்ணுக்குன்னா ஒரு நியாயம், இன்னொரு பொண்ணுக்குன்னா ஒரு நியாயமா அப்படின்னு ஸ்ருதி கேள்வி கேட்குறாங்க. உடனேவும் இங்கே ராஜலக்ஷ்மிக்கு பதில் தெரியல. இங்கே பாரடி, அந்த மாதிரிலாம் உன்னை வந்து கொடுமைப்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் கட்டி கொடுக்க மாட்டேன், அதோட நாங்களும் இங்கே கொடுமையெல்லாம் படுத்த கிடையாது. உங்கள் அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலை, இப்போ அவருக்கு உடம்புக்கு சத்தானதா சமைச்சு போடணும்ல, இவளுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் புதுசாக சமைக்கிறவங்க, இப்போ போய் வீட்டில் சமைச்சா எப்படி அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கும் ஸ்ருதி பதிலடி கொடுக்குறாங்க. மா நான் சமையல் கற்றுக்கணும்னு சொல்கிறேங்க, போகிற வீட்டில் நான் சமைக்கணும், அப்போது இங்கே கற்றுக்காம எங்கம்மா கற்றுக்க சொல்கிற? நான் சமைச்சா சாப்பிட மாட்டேங்கிறேங்க, அப்புறம் நான் எங்கே சமைச்சு கற்றுக்கிறது? போன வீட்டில் எப்படி நான் சமைக்க முடியும்? அப்போது போன வீட்டில் உங்களை தானே சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி இன்னொரு மருமகளை உங்கள் மருமகளை எப்படி கொடுமைப்படுத்துகிறீங்களோ அது மாதிரி தானே ஓ மகளை நாளைக்கு கொடுமைப்படுத்துவாங்க. கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருமா, அவங்க போனதில் எந்த தப்பும் கிடையாது, நீ பாட்டுக்கும் வேற ஒருத்தவங்க பேச்சை கேட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே இங்கே அப்படியே தங்கராஜ் வந்துட்டு அடிக்க போகிறாரு ஸ்ருதியை. என்ன நீ, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு இப்படி பேசிக்கிட்டே போகிற, அம்மாங்கிற மரியாதை வேண்டாம், அப்பா அம்மாவுக்கு இப்படித்தான் மரியாதை கொடுப்பியா அப்படின்னு அடிக்க போகும்போது உடனேவும் இங்கே ஸ்ருதிக்கு பயங்கரமான கோவம் வருது. இங்கே ஸ்ருதி பயங்கரமாக கோவப்பட்டு, இங்கே பாருங்க, தேவையில்லாமல் என்னோட விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்கிறாங்க.
இதை கேட்ட உடனே மதி இருந்துக்கிட்டு, அதுதான் அவங்களே சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஏங்க இப்படி வந்து பிடிவாதோ அப்படின்னு சொல்லிட்டு மதியும் இந்த இதில் இனிமேல் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்ருதியை ராஜலக்ஷ்மி அடிக்க போகிறாங்க. மாப்பிள்ளையவே இப்படி சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஸ்ருதி ராஜலக்ஷ்மியோட கையை பிடிச்சி, மா நான் சொல்கிறது சரிதான், இதுக்கு மேலே என்னை அடிக்கணும்னு கை ஓங்குன அப்புறம் எனக்கும் கை இருக்குங்கிறத மறந்துடாத. தேவையில்லாததுக்கெல்லாம் அடி வாங்கிட்டு இருக்க முடியாது. அண்ணி மாதிரி தான் இனிமேல் நானும் கற்றுக்க போகிறேன். அண்ணி மாதிரி தான் ஒரு பொண்ணு தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறத நானும் கற்றுக்கணும். மதி அண்ணி தான் நல்ல தைரியமாக இருக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் நல்லா ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்கள போல தான் நான் இருக்கணும்னு ஆசையும் படுறேன். போதுமா, தேவையில்லாமல் யாராவது என் விஷயத்தில் தலையிட்டுங்க அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்ட ராஜலக்ஷ்மி, ஐயோ ஐயோ, என் பொண்ணு ஸ்ருதியை இப்படி மாற்றி வச்சிட்டாளே இவ அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனேவும் மாப்பிள்ளை, அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே தங்கராஜ் இருந்துக்கிட்டு, பரவாயில்ல அத்தை, ஆனாலும் இந்த வீட்டில் எல்லாமே ரொம்ப மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் நீங்கள் பார்த்து சுரேஷுக்கு கட்டி வச்சவளனால தான் மாப்பிள்ளை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அத்தை இவ்வளோ நான் பொறுமையாக இருக்கிறேன். சரிங்க அத்தை அப்படின்னு நான் கிளம்புறேன்னு சொன்ன உடனே, மலரு இப்போ உனக்கு சந்தோஷமா? இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. எங்ககிட்ட சொல்லாமல் நீ போய் இப்போ இந்த வீட்டையே ரெண்டாகிட்ட. இப்போ உனக்கு சந்தோஷம் இல்லை? மாப்பிள்ளை பாரு எம்பிட்டு மனசு கஷ்டப்பட்டு போறாருன்னு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க.